அந்த திறவுகோல் எடுத்துட்டு போய் அந்த அறையை திறக்கிற போது முழுக்க ஓலைச்சுவடிகளால் அந்த அறை நிறைந்திருக்குது. ஆனா பல ஓலைச்சுவடிகள் கரையான்களால் அரிக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்த மன்னனுக்கு மனம் பதைக்குது. இதை நம்ம இத்தனை காலமா தேடி தொகுக்காம விட்டுட்டுமே, என்னுடைய ஆட்சியில பெரும் கேடு செஞ்சுட்டேன், நான் ஆட்சிக்கு வந்த உடனே இதை தொகுத்துருக்கணும், இதை பற்றி நான் கவனம் கொள்ளலை அப்படின்னு மன்னன் வருத்தப்படுறான். பக்கத்துல இருந்த நம்பியாண்டார் நம்பி சொல்றாங்க, இந்த காலத்திற்கு இதையெல்லாம் பின்பற்ற முடியுமோ, இந்த சமுதாயத்திற்கு எது தேவைப்படுகிறதோ, இந்த பக்தி சூழலுக்கு எது முக்கியமானதோ அது மட்டும் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது மன்னா. எதையெல்லாம் பின்பற்ற முடியாத, அதாவது பின்பற்ற முடியாத என்று சொன்னால் அது பக்தியினுடைய அதீத நெறி அப்படின்னு சொல்லலாம். அது இன்றைய சமுதாயத்தினால் அதை பின்பற்ற முடியாது. அப்ப அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் மட்டும்தான் அழிந்து போய்விட்டன. அதனால நமக்கு தேவையான ஓலைச்சுவடிகள், அதாவது பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்குது. அதனால எந்த கவலையும் பட வேண்டாம்னு சொல்லி நம்பியாண்டார் நம்பி அங்க இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து பாடல் வாரியா பிரித்து பதிகங்கள் முறை செய்து அதை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க.